வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம 6th to 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர்களும் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 20 ஆசிரியர்களும் அவங்களோட இயற்பெயர்களும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம 21லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 21 பார்த்தீங்கன்னா காரி ஆசான். காரி ஆசான்றது ஆசிரியர் பெயர். ஆனால் அவங்களுக்கு வீட்டில் வச்ச அந்த இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரி. வெறும் காரின்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம என்னென்னு கூப்பிட்றோம்? காரி ஆசான். ஆசான்னா என்னென்னு அர்த்தம்? ஆசிரியர் அப்படின்றது. வெறும் காரின்னு கூப்பிடாம அவருக்கு மதிப்பு மிக்க ஒரு பேராக கூப்பிடணும். அவர் ஏன்னா ஒரு ஆசிரியர்ன்றதுனால காரி ஆசான்னு நம்ம வச்சுருக்கோம் ஆசிரியர் பேராக. ஆனால் வீட்டில் வச்ச பேர் என்ன? இயற்பெயர் வெறும் காரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்யாண்ஜி. எப்படி நம்ம மீ ராஜேந்திரன் படித்தோம்ல ஆல்ரெடி. மீ ராஜேந்திரன் அவங்களோட இயற்பெயர். நம்ம ஆனால் சுருக்கி எப்படி மீரான்னு கூப்பிடுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா காரின்றது அவருடைய இயற்பெயர். ஆனால் நம்ம என்னென்னு கூப்பிடுறோம்? ஆசிரியர் பேரில் காரி ஆசான். அவ்வளோதான். நம்ம ஒன்று படிக்கும்போது ஆல்ரெடி நம்ம படித்ததை இன்டர்லிங்க் பண்ணி படித்தா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கல்யாண்ஜி. கல்யாண்ஜின்றது பார்த்திங்கன்னா ஆசிரியர் பெயர். அவங்களோட இயற்பெயர் என்னென்னா கல்யாண சுந்தரம். ஓகேவா? கல்யாண சுந்தரமை ஃபுல்லாக அவ்வளோ பெருசுக்கு எது கொடுக்கணும்? கல்யாண சுந்தரம்னு கூப்பிடுறது ஃபுல் ஃபார்ம் அப்படி கூப்பிடுறது கஷ்டமாக இருக்கும்ல. கல்யாண சுந்தரம் அப்படின்னு கூப்பிடுறது கல்யாண்ஜி. அந்த மாதிரி கூப்பிட்டுக்கலான்னு ஷார்ட் ஃபார்மாக கல்யாண்ஜின்னு வச்சுருக்காங்க. இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா வண்ணதாசன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, வண்ணம் இருக்குல்ல, வண்ணம்னா என்ன? வண்ணம்னா கலராக ட்ரெஸ்ஸு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கலர் தானே வண்ணம்னா. நம்ம எதுக்கு கல்யாணத்துக்கு தானே நம்ம கலராக ட்ரெஸ் போடுவோம். இங்கேயும் கல்யாணம் இருக்குது, இங்கேயும் கல்யாணம், இங்கே வண்ணதாசன். கலராக ட்ரெஸ் எங்கே போடுவோம்? கல்யாணத்துக்கு போனால் போடுவோம். அவ்வளோதான். கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்துடும் வண்ணதாசன். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? வாணிதாசன் பார்த்தோம். கரெக்டாக? வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கிற எத்திராசலு. இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? வண்ணதாசன். கண்ணதாசனும் பார்த்துருக்கோம். கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன? முத்தையா. அது மாதிரி தான் இங்கே நம்ம என்ன படிக்கிறோமோ அது கூட இன்டர்லிங்க் பண்ணிடணும். கண்ணதாசன்னா முத்தையா, வாணிதாசன்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு, இங்கே வண்ணதாசன்னா என்னது? கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சந்தக்கவிமணி தமிழழகனார். ஓகேவா? கவிமணின்ற பேர் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. கவிமணி தேசிக விநாயகனார்னு படிச்சிருப்போம். கரெக்டாக? யாருக்கு இதுக்கு அடிக்கடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க இந்த கொஷின். கவிமணின்ற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு. ஓகேவா? தேசிக விநாயகனாருக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன பார்க்குறோம்னா சந்தக்கவிமணி தமிழழகனார். ஓகேவா? சந்திலே சிந்து பாடுறியா அப்படின்னு ஒரு பேச்சு வழக்கில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அதனால் இந்த சந்தை தமிழ்ன்றதை எடுத்துக்கலாம். ஓகேவா? சண்முகம் இந்த பேர். சண்முகம் சந்திலே சிந்து பாடுறான். எல்லாம் தமிழ் பேசுகிறான், தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சந்தக்கவிமணி தமிழழகனார் யார்? சண்முக சுந்தரம். ஓகேவா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு எழில் முதல்வன். இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த முதல்வன்ற பேர் அடிக்கடி நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம். எதுக்காக? நான் முதல்வன் ஸ்கீமுக்காக. ஓகேவா? நம்ம முதலமைச்சர் நான் முதல்வன் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்களே. அதுக்காக அடிக்கடி இந்த நான் முதல்வன் அந்த இதில் முதல்வன்ற பேர் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட பேர். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்வன்னா இங்கே என்ன இருக்குது? அவங்களோட இயற்பெயர் ராமலிங்கம். ராம அப்படின்றதுக்கு ராமர், லிங்கம்னா என்ன? சிவன். ஓகேவா? சிவலிங்கம் தானே சொல்லுவோம். ராமரும் சிவனும் லிங்கமும் என்ன பண்ணுறாங்க? முதல்வன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கிருக்காங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு அசம்ஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ராமரும் லிங்கம் தானே. சிவனும் முதல்வன் ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீம், எழில் முதல்வன்னா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் முதல்வன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கமலாலயன். ஓகேவா? எழில் முதல்வன் என்னது? ராமலிங்கம். இனிஷியல் ரொம்பலாம் தேவையில்ல, மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க இனிஷியல்லாம். அதனால் நீங்கள் இனிஷியல் பார்த்துக்க வேணாம். ஓகேவா? ராமரும் சிவனும் என்ன பண்ணிட்டாங்க? நான் முதல்வன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கமலாலயம். ஓகேவா? இது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். கமலாலயம் குணசேகரன் கமலா தேட்டருக்கு போகிறாங்க. அவ்வளோதான். கமலா தேட்டர் நமக்கு தெரியும், மோஸ்ட்டாக சென்னையில் இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும். அதர் டிஸ்ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில் கமலா தேட்டர் இருக்குது. ஓகேவா? வடபழனியில் இருக்குது. குணசேகரன் மோஸ்ட்டாக நம்ம டிவியில் பார்த்துருப்போம் எல்லாருமே. சன் டிவியில் எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன்ற கேரக்டர் எல்லாருக்கிட்டையும் ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கோம். குணசேகரன் என்ன பண்ணுறாரு? கமலா தேட்டருக்கு படம் பார்க்க போகிறாரு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. குணசேகரன், கமலாலயன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாகூர் ரூபி. இவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா முகமது ரஃபி.
ஆல்ரெடி முகமத்துன்ற நேமில் ஒன்று படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம்? ஞாபகப்படுத்தி பாருங்கள். முகமத்து இஸ்மாயில்னு படித்தோமா காகிதம் இல்லத்துக்கு. ஸோ இங்கே முகமத்து ரஃபீக். இது பார்த்திங்கன்னா முகமத்துன்னு இருக்கிறதுனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். நாகூருக்கு ரஃபீக்கு போகிறாங்க, அவ்வளோதான். நாகூருக்கு ரஃபின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் ரூபின்னு இருக்கா, ரூபி ரஃபி ரெண்டுமே ரூபி ரஃபி அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து நாகூருக்கு ரஃபீக் போகிறார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வீரமா முனிவர். நாகூர் ரூபி, முகமத்து ரஃபீக். நெக்ஸ்ட்டு வீரமா முனிவரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டான்ஸு ஜோசப் பெஸ்கி. ஒரு வாட்டி பார்த்து நல்லா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. கான்ஸ்டான்ஸு ஜோசப் பெஸ்கி. ஓகேவா? இவரோட பேர் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வீரம், நமக்கு வீரம் வரும்னா மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்க, நல்லா சரக்கடிச்சா வீரம் வரும், அப்போ தைரியமாக போய் சண்டை போடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இங்கே பெஸ்கின்றத விஸ்கின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பெஸ்கி வீரமா முனிவரில் வீரமாக வரணும்னா என்ன பண்ணணும்? சரக்கு அடிக்கணும், விஸ்கி அடிக்கணும். ஸோ அந்த விஸ்கி பிராந்தி அம்லாம் ஜஸ்ட்டு ஷார்ட்கட்காக தான். ஸோ அதனால் இந்த பெஸ்கின்றத விஸ்கின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கான்ஸ்டான்ஸு ஜோசப் பெஸ்கி. அவங்களோட ஆசிரியர் பெயர் வீரமாமுனிவர். ஸோ அவங்களோட இயற்பெயர் தான் கான்ஸ்டான்ஸு ஜோசப் பெஸ்கி. நெக்ஸ்ட்டு இந்திரன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட இயற்பெயர் ராஜேந்திரன். ஆனால் இது சுருக்கி இந்திரன்னு கூப்பிட்றாங்க. எங்கே? இந்த இந்திரன் இதுலேயே இருக்குது பாருங்கள். ஓகேவா? ராஜ அப்படின்றது மட்டும்தான் இல்லை. ஸோ ராஜேந்திரன் அப்படின்னு கூப்பிடாம சுருக்கி இந்திரன் கூப்பிட்றாங்க, அவ்வளோதான். நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ராஜேந்திரன் தான் இயற்பெயர். ஆசிரியர் பெயர் என்ன? இந்திரன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அழகிய பெரியவன். ஸோ அழகில் பெரியவனாக இருக்கான் யார்? அரவிந்தன். ஸோ அரவிந்த் தான் அழகிலே ரொம்ப பெரியவனா. ஓகேவா? மற்றவங்க எல்லாம் குட்டியாக இருப்பான், சின்னவங்களாக இருக்காங்க. அழகிலே பெரியவனாக இருக்கிறது யார்? அரவிந்தன். ஓகே. நெக்ஸ்ட் பிரபஞ்சன். இதில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம்னா என்ன? இந்த உலகம்னு சொல்லுவோம்ல, இந்த பிரபஞ்சம்னு அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிரபஞ்சம்னா உலகம். ஸோ இங்கே என்ன, அவங்களோட இயற்பெயர் வந்து வைத்தியலிங்கம். ஓகேவா? வைத்தியம் பார்க்குறாங்க, இந்த உலகத்துக்கே வைத்தியம் பார்க்குறாங்கப்பா, அவ்வளோதான். பிரபஞ்சம்னா அதோட பொருள் பிரபஞ்சம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். உலகம் வைத்தியலிங்கம். ஸோ வைத்தியம் பார்க்குறாங்க, இந்த உலகத்துக்கே ஒருத்தர் வைத்தியம் பார்க்குறாருப்பா. யார்? வைத்தியலிங்கம். லிங்கம்னா சிவலிங்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துக்கே வைத்தியம் பார்க்குறாங்க, பிரபஞ்சம். ஸோ பிரபஞ்சம்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம், பிரபஞ்சன். ஓகேவா? வைத்தியலிங்கம். ஸோ இது ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். சரியா? ஸோ பாருங்கள், இந்த இன்னொரு வாட்டி இந்த வீடியோ வேணால் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.